வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை கொடுங்கையூர் சுகந்தம்மாள் நகர் வீட்டு உரிமையாளர் நலசங்கம் சார்பாக 3ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் திருவிழா ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர் பங்கேற்பு. இந்நிகழ்வில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பானை வைத்து பொங்கல் சமத்துவ பொங்கல் நிகழ்வினை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் நடன நிகழ்வுகள் நிகழ்ச்சியை மென்மேலும் சிறக்க செய்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர், சுகந்தம்மாள் நகர் உள்ள அனைத்து மக்களும் எனது உறவின் முறை எல்லா நேரத்திலும் அதே பாசத்துடன் அன்புடன் என்னுடன் பழகி வருகின்றனர் என மகிழ்ச்சியுடன் பேசினார். நிகழ்ச்சி ஏற்பாடு ராஜேந்திரன். மேலும் இந்நிகழ்வில் பொதுமக்கள், ஊர் நிர்வாகிகள், குழந்தைகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். ஒரு மழை பெய்தால் 10 நாட்களுக்கு இங்கே மின்சாரம் இருக்காது. இந்த நகரை விட்டு வெளியே ஒருவரும் செல்ல முடியாது. இடுப்பளவிற்கு தண்ணி தேங்கி இருக்கும். அந்த நிலையை அகற்றி இவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவுடனேயே மழைக்காலங்களிலேயே செய்து உடனே முடித்து, இந்த ஆண்டு மழை பெய்ததா தண்ணீர் நின்றதா என்ற கேள்வி கேட்டால் யாராலும் இதற்கு பதில் சொல்ல முடியாது. தண்ணீர் இல்லை, நாங்கள் வீட்டில் முடங்கவில்லை, எங்களுக்கு மின் துண்டிப்பு ஏற்படவில்லை. இதுதானே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை. நம்ம தேவை இதுதானே. ஒரு நகர் மக்களுக்கு வேற என்ன வேணும்? வந்த உடனே இங்கே நான் சொன்னேன், இந்த நகரில் முடித்து பெரிய சாதனை இதெல்லாம். மின் நம்ம டிபி பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா ஒரு அடி தண்ணி வந்தாலே மின்சாரத்தை கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை. உடனடியாக அதெல்லாம் ஏகிட்ட சொன்னார். உடனே வேலை நடக்குது. இப்போ நம்ம லோ வோல்டேஜ்னால் என்னன்னே தெரில. இப்போ நமக்கு அந்தளவுக்கு சட்டமன்றத்தில் பேசி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பெரம்பூர் தொகுதிக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் இப்போ சட்டமன்றத்தில் பேசி ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு பெரிய திட்டத்தை பெற்றிருக்கிறாரு. 110 kV இங்கே மின் நிலையமே இங்கே வரப்போகுது கண்ணதாசன் நகர் பகுதியில். அந்த மின் நிலையம் வந்துச்சுன்னா நமக்கு மணலிலேருந்து வரக்கூடிய தேவை இருக்காது. கொடுங்கையூர்லேயே நமக்கு தேவைக்கு அதிகமாக மின்சாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதனால் தொழிற்சாலைகளுக்கெல்லாம் உடனுக்குடனே அந்த மின் இணைப்பு கொடுத்துருவாங்க. முன்னெல்லாம் 50 HP பவர் கேட்டால் டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி இல்லை. அதனால் கம்பெனி துவங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இவர் சிறப்பாக அங்கே சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சர் கேட்டதை செய்யக்கூடிய முதலமைச்சர். அதனால் இவர் கேட்ட உடனே கண்ணதாசன் நகரில் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை, சுடுகாட்டு பிரச்சனை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது இருக்கும், அவங்க சம்பிரதாயப்படி புதைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எரிக்கிறதுனா எத்தனை பணத்தோட எரிச்சிடும். முடிவை மாற்றிக்கின்னு அவங்க சம்பிரதாயத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் சென்ற முறை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசி இந்துக்களுக்கு 3 ஏக்கர், முஸ்லீம்களுக்கு 3 ஏக்கர், கிறிஸ்தவர்களுக்கு 3 ஏக்கர் நிலத்தை இப்போ வாங்கி கொடுத்து காம்பவுண்டு போட்டு அந்த பணி நடைபெற்று 99% பணி நிறைவேறி கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு மாதங்களில் நம்மளிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால், இந்த அடிப்படை பிரச்சனை, இந்த பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் யோசிக்கக்கூடிய மக்கள் சேவகனாக இருக்கிறவன் தான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அது மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாம் பெற்றிருக்கிறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காகவே இவர் கூட நான் காலம் ஃபுல்லாக உழைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பு செய்தமைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை. பல்வேறு போட்டிகளை நடத்தி முடித்து தொடர்ந்து பொங்கல் வைக்கிற போட்டி சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, பொருளாளர் நீலமேகம் அவர்களே, துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணை செயலாளர்கள் கோதி அவர்களே, பிரேம்குமார் அவர்களே, சங்க ஆலோசகர் மனோகர் அவர்களே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த மாதிரி விழாக்களில் உங்களை சந்திக்கிறவங்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இது பொங்கல் திருவிழா என்பது நம்மளுடைய பாரம்பரிய விழா. எல்லா மதமும், அதாவது ஜாதி மதம் பேதம் இல்லாமல் கொண்டாடுற விழா என்று சொன்னால் அது பொங்கல் விழா தான். இயற்கைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு சோறு படைக்க கொடுக்குற உழவர்களுக்கு, உழவுத்துறை மேற்கொள்வதற்கு உறுதியான கால்நடைகளுக்கு, அதையும் தாண்டி இயற்கைக்கு நன்றி செலுத்த விழா தான் பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழாவை நான் ஒரு 5 ஆண்டுகளாக இந்த தண்ணியில் எங்கள் விழா கொண்டாடுறேன். அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு என் சொந்த ஊர் மாமியார் ஒரு போயிடுவேன். கிராமத்தில் 3 நாள் நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொங்கல் விழா. இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஞாபகம் வந்துச்சு. இது மாதிரி தான் இருக்கும் கிராமத்தில். அந்தந்த கிராமத்தில் கூடிய மக்கள் ஒன்றா சேர்ந்து பொங்கல் இருக்கிறது, வளர் போட்டிகள், ரேக்லா ரேஸு, எல்லா போட்டியும் நடக்கும். அதுமாதிரி ஒரு விழா இன்னும் சிறப்பாக இந்த தொடர்ந்து பண்ணுற ராஜேந்திரன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் நடந்தது ரொம்ப வரவேற்கதான விஷயம். அதன் அடிப்படையில் இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்று போட்டிகளை பங்கேற்றுக் கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். ரொம்ப நாள் பேசும்போது சொன்னேன், கடந்த ஆண்டு நான் பாட்டு பாட வரல, பேச வேண்டிய. கடந்த ஆண்டு மழைநீர் வேணும்னு கேட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுக்கு தரேன்னு சொல்லி முதல்ல ஒதுக்கீடு பண்ணும்போது 70 லட்சம் ஒதுக்கீடு பண்ணோம். ஆனால் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டைம் போகும்போது 10 லட்சம் சொல்லி திரும்ப 20 லட்சம் ஆட் பண்ணி அதுக்குரிய 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி தான் இந்த பகுதியில் மழைநீர் காலம் அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த பணி தொடர்ந்து நடந்துருக்கு. அது அப்படியே பின்னாடி மணி வரைக்கும் போகுது. ட்ரெயின் அது பெரிய கடலில் போய் கடல் வரைக்கும் போகுது. அடிப்படை தேவைகளை செய்யறதுக்காக தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் சரி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சரி, மக்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து நாளும் செய்திட வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தில் நடத்துகிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழணுன்றதுக்காக தான் இந்த ஆட்சியை தலைவர் நடத்தி கொண்டிருக்கார். பல்வேறு நிதி நெருக்கடி, நாம் செலுத்துகிற வரிக்கு உரிய நிதியை மத்திய ஆட்சி தரமாட்டுது, கொடுக்க மறுக்குது. இங்கே இருக்க கவர்னர் ஒருத்தர் இருக்கா, அவனும் நம்ம ஏடாகலமாக ஏட்ட போட்டியாக இந்த அரசுக்கு எந்த வழியெல்லாம் தொல்லை விடலாமோ அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. நம்மகிட்ட 1 ரூபா வசூல் பண்ணுறாங்க, கொடுக்க வேண்டியது 50 காசு திரும்ப தரணும். கொடுக்குற காசு 29 காசு தான் தராங்க. நான் அரசியல் பேச நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் கட்டுற வரி நாம நீங்கள் சேர்ந்து தான், நீங்கள் கட்டுற வரி தான். 1 ரூபான்றது ஒரு அளவுக்கு மறைமுகமாக கட்டுறோம். சோப்பு வேணா கட்டுறீங்க. அரிசிக்கு வரி போட்டிருக்கான் மத்திய அரசு. அரிசிக்கு பாப்கார்ன், கோதை சாப்பிட பாப்கார்னு, அந்த பாப்கார்ன் வரி போட்டிருக்கான் மோடி அரசு. பாக்கெட்டில் அப்படியே வாங்கினா சாதாரண பாப்கார்ன் அது ஒரு வரியும், அந்த க்ரீம் போட்டு வாங்கினா அதுக்கு ஒரு வரி. தேட்டரில் போனேன் அது மாதிரி வரி போட்டு நம்மளை சொல்லி வழங்குறான் வரியை. ஆனால் உரிய பங்கீடை நமக்கு தரதில்லை. அதுக்கு முன்னால் ஜிஎஸ்டி கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்பீங்க, அந்தந்த மாநில அரசுகளே வசூல் பண்ணிட்டு இருந்தது வரிகளை. மாநில அரசு தெரிய வரிகளை வசூல் பண்ணி நிறைய திட்டங்கள் பண்ணிட்டு இருந்தோம். மொத்தமாக வாங்கிட்டு இவன் எல்லா மாநிலத்துக்கும் பங்குத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கல்லில் வெண்ணையும் ஒரு கல்லில் சுண்ணாம்பு வைக்கிற வழியா 1 ரூபா கொடுக்குற உத்தரப்பிரதேச 3 ரூபா தரான். திரும்ப 1 ரூபா தர மகாராஷ்டிராவுக்கு 2000 ரூபாய் தரான். 1 ரூபா தர குஜராத்துக்கு 4 ரூபா தரான். ஆனால் 1 ரூபா தர தமிழ்நாட்டுக்கு குறைஞ்ச 50 காசாவது தரணும் நியாயமா. ஆனால் 29 காசு தான் தர. கடுமையான நிதி நெருக்கடி இருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு நம்ம சொன்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ரொம்ப சிரமப்பட்டு இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறோம்.
மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம். நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது அறிவிச்சாங்க அசம்பிளியில், ஒரு மாதம் அசம்பிளியில் அறிவிச்சிருக்காங்க. யார் யார் விண்ணப்பிச்சு அவங்க வரலையோ அவங்களுக்கு மீண்டும் கொடுப்பதற்கும், அது விண்ணப்பிக்க தகுதியான தாய்மார்கள் பங்கு இருக்கு. விண்ணப்பிக்க தவறி இருந்தாங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க விண்ணப்பம் சொல்லி அந்த உரிமை தொகையை வழங்குவதற்கு 3 மாசத்துல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. எதுக்கு இது சொல்றேன்னு சொன்னா, யாருமே வெளியே விட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எவ்வளவு நிதி அறிக்கை இருந்தாலும் பாதித்த மக்களுக்கு உரிய காரியங்களை செய்யணுன்றதுக்காக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றால்தான் நமக்கும் நம்முடைய சமுதாயத்தில் நம்மளுடைய பகுதிக்கு மட்டுமில்லை எதிர்கால சந்ததிக்கும் ஒரு வளர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் தொடர்ந்து நம்மகிட்ட இலக்கும் என்கிற அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு நான் சொன்னேன். கோரிக்கைகள்லாம் ஒன்றும் பெரிய ஒரு நிகழ்ச்சி கோரிக்கை வைப்போம் ராஜேந்திரன். அது ஒரு உரிமை தான், செய்ய வேண்டிய கடமை மட்டும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இங்கே சுகந்தமா நகரில் 2வது 3வது தெருவில் ஃபோன் வராத நாளே கிடையாது. எனக்கு ஃபோன் ட்ரெயின் அடிச்சுக்கும். போன வருஷம்லாம் வந்து ட்ரெயின் பொங்கி வந்துடுச்சு. மழை ட்ரைனேஜ் வாட்டர் பொங்கி வருது சார், ரோட்டில் நடக்க முடியல சார். 2வது ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஒரு அம்மா பண்ணுவோம். 3வது ஒரு அம்மா ஃபோன் பண்ணிட்டோம். அவர் கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. யார் இல்லைங்க, வரல கடைக்காரர். அதை சீர் செய்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த பகுதியில் இருக்கிற பப்ளிக் ஸ்டேஷன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தா இல்லை. அதாவது அன்னைக்கு இருக்கும்போது கம்மி, இப்போ நான் பேசுறது எதுக்கும் எனக்கு திருப்பி கேட்கக்கூடாது. அந்த பம்பிங் ஸ்டேஷன் வந்து நமக்கு வந்து அன்னைக்கு போடும்போது இந்த மக்கள் தொகை வேற. இன்னைக்கு இந்த பகுதியில் எத்தனை வீடுகள் வந்துச்சு, குடியிருப்பு வந்துச்சு, குடியிருப்பு அதிகம் ஆயிடுச்சு. அதுக்கான பவர் பத்தலைன்றது சொல்லி இப்போ எக்ஸஸா பவரா மோட்டர் வந்து செலுத்து பண்ண சொல்லியிருக்கு. இன்னொரு 20 HP 30 HP மாற்றுங்க, 40 HP மாற்ற சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ண உங்களுக்கு அந்த சாலைகளில் நிற்கிற கழிவு நீரெல்லாம் தேங்குற வழி, ரோடுக்கு வர வழி இருக்காது. அதை பண்ணிருக்கோம். வட சென்னை வளர்ச்சி நிதி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர், ஒட்டுமொத்த வட சென்னைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ட பாரு கோரிக்கை வச்சா பாருங்க, எக்ஸ்டென்ஷனில் பைப் லைன் கடை, குடிநீர் குழாய் கடை பாருங்க. அந்த குடிநீர் குழாய் டைப்பு, கழிவுநீர் குழாய், அது மட்டும் இல்லை சாலைகள், மழைநீர் கால்வாய், எங்கே விடுபட்ட மழைநீர் கால்வாய்கள் அத்தனையும் அமைச்சிருக்கிறோம். அதுக்கான டெண்டரும் முடிஞ்சிருக்கு. குளோபல் டெண்டர் எல்லாமே அதிமுக ஆட்சி மாதிரி எடப்பாடி சம்மந்தி வேலை செஞ்சார். 300 கோடி 400 அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் எல்லாம் குளோபல் டெண்டர் தான், டெண்டர் தான், ஓப்பன் டெண்டர் தான். டெண்டர் யார் முறையாக போட்டு வரோம் அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அப்படி டெண்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கான ப்ராசஸ் 2 மாதம் ஆகும். மார்ச் அதில் ஏப்ரலில் அந்த பணியை தொடங்கிடுவாங்க. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரை 45 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட குடிநீர் குழாய் மற்றும் கழிவுநீர் குழாய்களை மாட்டி தரணும்னு சொல்லியிருக்கேன், பிரதான குழாய்கள். ஸோ அது மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த வாட்டர் பொல்யூஷன் இருக்காது. கழிவுநீர் குழாயை மாற்றி கொடுத்தா அடிக்கடி பொங்கி வர்றது ரோட்டில் இருக்காது. அது மாதிரியான பணிகளை செய்யறதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். ரோடை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தொகுதியை பொறுத்தவரையில் எல்லா ரோடுகளையும் நான் கொடுத்துருக்கேன், லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். போட ஆரம்பிக்க போகிறாங்க, டெண்டர் கால்பம் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆட்சி டெண்டர் சொன்னாங்க, அது டெண்டர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரலில் பண்ணி ஆரம்பித்தாங்க. ஒரு 3-4 மாதம் அதிலே பண்ணி முடிப்போம். அப்படி ஏதாச்சும் உங்கள் நகர்லேயோ பக்கத்து நகர்லேயோ ரோடு போடாமல் இருந்தால் ரோடத்துக்கு கொண்டு வாங்க, அதையும் லிஸ்ட்டில் சேர்த்து அந்த ரோடையும் நான் போட்டு கொடுக்க தயாராக இருக்கேன். இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, அது மு க ஸ்டாலின் ஆட்சி, நம்ம ஆட்சி, உங்கள் ஆட்சி.
உங்களுக்கான ஆட்சி. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கோரிக்கைகள் தேவைகளை கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். நான் செய்து தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்து பேசும்போது சொன்னார், இது எம்எல்ஏ வேலையை பார்க்குறேன். எம்எல்ஏ வேலைன்னா பள்ளி கட்டிடங்கள், மேம்பாலம், இல்லை ஒரு மருத்துவமனை, அது மாதிரி தான் எம்எல்ஏஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பணிகளில் தான் பெரும்பான்மை இருக்கும் தொகுதியில். ஆனால் இந்த நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கிற நகர் மக்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் என்னோட நெருங்கி பழகிட்டாங்க. என்னோட உறவுகாரர்கள் நினச்சிக்கிறேங்கிற சுமதமாநகர் மக்கள். நான் ஓட்டு கேட்டு 19 வரும்போது கொடுத்த ஆதரவை இன்று வரையில் தொடர்ந்து எனக்கு வழங்கிட்டு இருக்கீங்க. அதே அன்பு, அதே பாசம். சண்டை போடலாம், தேவையான கேட்கலாம், ஏன் செய்யலாம், அது உரிமை. உங்கள் பிள்ளையை கேட்கணும், தம்பி கேட்கணும், அண்ணன் கேட்குற மாதிரி கேட்கலாம். ஆனால் எது இருந்தாலும் என்ன 19ஆம் ஆண்டு நான் வாக்கு கேட்டு வரும்போது என் மீது காட்டிய அதே பாசத்தையும் அதே அன்பையும் தொடர்ந்து நீங்கள் வழி வரீங்க இல்லையா, அதுக்கு நன்றி கண்ணா தான் உங்கள் தேவைகளை கூப்பிட்ட உடனே ஓடி வந்து செய்ய தயாராக இந்த சட்டமன்றத்தில் இருக்க தெரிவித்து, நம்ம தொகுதியில் குப்பமேடு ஒன்று இருக்குது தெரியுங்களா? குப்பமேடு நம்ம தொகுதிக்கு பெரிய சாபக்கேடு. 50-60 ஆண்டு காலமாக சென்னையில் இருக்கிற பாதி சென்னையோட குப்பை அங்கே தான் கொட்டுறோம். டம்பிங் யார்டு கொடுங்க, குப்பை கொட்ட வர டம்பிங் யார்டு கேட்டுச்சு. அதை வந்து சுத்தம் பண்ணணும். எத்தனை திட்டங்கள் போட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டேன். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் அதை சீர் பண்ணுறதுக்கு திட்டம் தீட்டி 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ அங்கே வந்து 2 ஆண்டு தான் பணி ஆரம்பிச்சாச்சு. 6 பிளான்ட் போடுறாங்க, 2 பிளான்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, இன்னும் 6 நாள் போட போகிறாங்க. அன்றாட ஒரு ஏற்கனவே தங்கியிருக்கிற குப்பைகளையும் எடுத்து உரமாகவும் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. வர டெய்லி வர குப்பைகளையும் சேர விடாமல் எடுத்து அதை சுத்தம் பண்ணி இன்னும் 2 ஆண்டுகளில் அந்த இடமே உங்களுக்கு பசுமையான பூங்காக்களை பார்க் அமைக்க போகிறாங்க. பசும் பார்க்குகள் 200 ஏக்கர் லேண்டு, 267 லேண்டு 200 ஏக்கர் நிலத்தை மற்ற பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அதை தயார் பண்ணிட்டு அந்த பணியை துவக்கி வச்சுருக்காரு முதலமைச்சர். கனவுல நடக்காத திட்டம். கொசு, வாட்டர் பொல்யூஷன், நாத்தம், புகை தான் வரும். எல்லாமே தடைப்பட்டு அந்த பணியை செய்யறதுக்கு 600 ஒதுக்கீடு செஞ்சு கனவு ஆரம்பிச்சிட்டாங்க. பணியை நடந்துட்டு இருக்கு. யாரும் உள்ள போய் பாருங்க, நிறைய பிளான்ட் உள்ள குப்பமேட்டு உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகளை அகற்றிட்டு குப்பை மேடு இல்லாத ஒரு குறுங்கு பகுதியை மாற்றுவதற்கான பணியை இந்த அரசு செய்திருக்கிறது. எனவே அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் கணேசபுரம் மேம்பாலம் பணி நடந்துட்டு இருக்கு. அது மண்ணு கொஞ்சம் சாயில் டெஸ்ட்டில் வந்து பள்ளம் இறங்குறதால பணி லேட் ஆகிடுது. இல்லைன்னா ஒன்றும் 30 பணி முடிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை 9 மாதம் அந்த பணி முழுசாக நிறைவேச்சுன்னா நீங்கள் மழை காலத்தில் இந்த டவுட்டுக்கு போகிறதுக்கு நீந்திட்டு சுற்றிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நேராக போயிடலாம். இங்கேருந்து நேராக அம்பேத்கர் காலத்துக்கு நேராக நீங்கள் போயிடலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கேன். மூலக்கடை வரைக்கும் வந்திருக்க மெட்ரோ ரயிலில் தங்கசாலை வழியை இணைக்கிறதுக்கு நம்ம இஎச்ஓர் வழியாக கொண்டு வரணும்னு கோரிக்கை கொடுத்துருக்கேன். அதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்குதா, பாசிபிலிட்டிஸ் என்னன்ற ரிப்போர்ட்டு கேட்டிருக்காங்க. அது நமக்கு சாதகம் வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய கட்டடங்கள் ரோடெலாம் இருக்குது. கீழே ரயில் எல்லாம் போகுது கீழே. நமக்கு அது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதையும் நம்முடைய முதலமைச்சர் நம்ம தொகுதிக்கு வழங்குவார் என்பதை தெரிவித்து நடைபெறும் சந்தித்து இந்த விழாவில் பங்கேற்று மகிழ்கிற வாய்ப்பு வழங்கிய ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும். அனைவருக்கும் ஏற்கனவே பொங்கல் முடிந்தாலும் நமக்கு இன்னைக்கு தான் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. மீண்டும் ஒரு முறை நன்றி முடிப்பதற்கு முன்பே தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணா அவரை டர்ன் பண்ண சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அண்ணா. அண்ணா கொஞ்சம் திரும்ப. அண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணா. பிரதர் 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 ஓய்டு வந்துடுங்க அப்படியே. ஆமாண்ணா கூட அவங்க அப்படியே ஓய்டு வந்து போயிட்டு
Thank you.